கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் அப்பா, இதோ பரிசுத்த ஆவியானவர் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை நீர் கொடுக்க போகிறபடியா நன்றி. அடியாளை மறைத்து மாம்சயத்தை மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு காலையில நான் நேத்து முந்தா நாள் தான் நான் இந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தேன். செல்வியோட மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தது ஐயோன்னு சொல்லிட்டு சரி நேரம் மெசேஜ் கொடுத்துட்டு என்ன மெசேஜ் கொடுக்கறது. நான் எப்பவுமே பைபிள் வாசிக்கும் போது எனக்கு அப்பப்ப ஆண்டவர் பேசுற கருத்தை எழுதி வச்சிருவேன். மெசேஜஸ் இருக்கு, ஆனாலும் இன்றைக்கு இந்த கூட்டத்துல நான் என்ன பேசணும்பா, நீங்க சொல்ற வார்த்தையை தான் நான் பேசுவேன். காலையில அதிகாலையில ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கும்போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 83, அதுல 1வது வசனம். நான் பேசுறது கேட்கலன்னா தயவுசெய்து சொல்லுங்க. சங்கீதம் 83:1. தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். அப்போ எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை இதுதான். நம்ம அநேக வேலைகள்ல நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டாகலையே, இன்னுமே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அநேக வேலைகளை கலங்குறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா மௌனமா இராத தேவன், பேசாமல் இருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவர் சும்மா இருக்கிறவர்ல. நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கோம், நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கோம், அதை கேட்டும் கேளாதவர் போல மனுஷரை போல இருப்பவர் அல்ல. அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதலாவது மௌனமாயிராதேயம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 3 வரை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 3 வரை. இஸ்ரவேலின் ராஜாவாகி ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் எனும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகி எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாக தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ நம்ம இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குமாரனாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அதாவது தன்னுடைய தகப்பன் தாவீது வந்த வழியில தாவீது செய்தபடியெல்லாம் இவனு செய்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுலயே பாருங்க 20ஆம் அதிகாரம், அதுல 1 இருந்து 6 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20, அதுல 1 to 6 நானே வாசிக்கிறேன், தேவையான வசனம் மட்டும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகி ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்பரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துள்ளோம் என்று விண்ணப்பம் பண்ணினேன். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவரால தீர்மானிக்கப்பட்டிருச்சு, இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு அவன் மரிக்கப்பறான்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு, நீ போய் உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பா, நீ உன்னுடைய நாட்கள் முடிய போகுது. அப்ப அவன் என்ன பண்றான், ஆண்டவரே நான் உங்களுடைய பார்வைக்கு நலமானதே செய்தேன், நினைச்சு பாருங்கப்பா, நான் உத்தமமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுவர்பரமாக திரும்ப அழுகிறான். அப்போ உடனே அந்த ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பே திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்ப நம்மளுடைய வார்த்தை நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பது நமக்கு புரிகிறது இல்லையா? அப்போ அவர் உடனே அவருடைய வார்த்தை வருகிறது, நீ போய் என்னுடைய மகனுக்கு நீ சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்னைக்கு இங்க இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, மேபி ஒரு 17, 18, 20 பேர் இருக்கலாம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம அனைவரையும் நோக்கி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்க, உனக்கு பதிலே வரல, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க, உன் கண்ணீரை கண்டும் அவர் காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமா இருங்க. நம்மளுடைய விண்ணப்பம் நெடுநாட்களா இருந்தாலும் ஏற்ற வேளையில கர்த்தர் என்ன செய்யணும், பதில் அளிப்பார். பிரசங்கில என்ன சொல்றார் ஆண்டவர், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு,
பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது போல கர்த்தர் ஏற்ற வேளையில நமக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசுவாசிக்கணும். 6ஆம் வசனம் பாருங்க. உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அப்போ நீ செத்து போவ, அவ்வளவுதான், காரியம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற காலத்துல ஆண்டவர் சொல்றாரு 15 வருடங்களை வந்து கூட்டி கொடுத்திருக்காரு. கூட்டி கொடுத்து ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அவர் மௌனமா இருக்கிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல இருந்து புரிந்துக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16 அதுல 25, 26. அப்போஸ்தலர் 16 அப்போஸ்தலர் 16 அதுல 25, 26 பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அப்போ இந்த பாருங்க, இந்த யார் பண்றாங்க, பவுலும் சீலா 2 பேரையும் வந்து என்ன பண்றாங்க, அடிச்சு சிறைச்சாலையில போட்டுறாங்க. அவங்க தொழுமரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, தொழுமரத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டுருக்காங்களாமா. அப்ப அது எத்தனை ஒரு வருத்தம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பாரமா இருக்கும். அந்த ரத்தம் எல்லாம் எங்க போகும், பிரெயின்ல போய் அக்யூமுலேட் ஆகும். அப்ப பயங்கர ஹெட்டேக், தாங்க முடியாத ஹெட்டேக்கா இருக்கும், மூளையிலும் வெடிச்சு செதற மாதிரி இருக்கும். அப்ப ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ நமக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம். இதை எப்படி டேக்கிள் பண்றது, இதை கடந்து போகிறதுன்னு தெரியாம நம்ம வந்து பல வேலைகளை தவிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. ஏன்னா அவர் வந்து மௌனமா இருக்கிற தேவன் அல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். உடனே தேவ ஆவியானவர் இறங்கி வராரு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இன்னைக்கு யார் யாரு நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் சரி, வியாதி என்ற கட்டோ இல்ல பிரச்சனை போராட்டங்கள், இப்படி எத்தனை பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். அதனால நம்ம கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்ம தேவனை துதித்து ஜெபம் பண்ணி துதித்து பாடும்போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் தானாவே கழன்று போகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம வந்து அறிய முடியும். அது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரத்துல பாருங்க 33வது வசனம், 33 வாசிப்போம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அந்த ராத்திரியில தன்னுடைய தாசர்களுக்கு சில நெருக்கங்கள், சில பாடுகள், யாரு, ஆண்டவரை பின்பற்றியவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பவுலுக்கு சீலாவுக்கும் பயங்கர பாடுகள். லேசான காரியம் கிடையாது. அடிச்சு காயம் படுத்த ரத்தம் ஒழுக தலையில கட்டி தொழுமரத்துல கட்டி வைக்கிறது என்பது சாதாரண காரியம் இல்ல. அந்த வேதனையின் மத்தியில அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் என்ன பண்றாங்கன்னா தேவனை துதித்து ஜெபித்து பாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு குடும்பத்திற்கு விடுதலை. அல்லேலூயா. யாருக்கு, அந்த சிறைச்சாலை தலைவன், அந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்க அந்த காவல்காரன், அந்த அதிகாரி, அவருடைய குடும்பம் முழுவதும் என்ன ஆச்சுன்னா ரட்சிக்கப்பட்டது. அந்த ராத்திரியில தானே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படி நம்மளை தேவன் சில வேலைகளில் பாடுகளின் வழியே, உபத்திரங்களின் வழியே நம்மளை வந்து கொண்டுட்டு போவார். அதனால ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முறுமுறுக்க கூடாது. ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், தசம்பாவம் கொடுக்குறேன், ஏழைகளுக்கு இறங்குறேன், ஏன்பா எனக்கு இந்த பாடு, நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, அவரை கேள்வி கேட்க நம்ம துணியக்கூடாது. அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட காத்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றக்கூடிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் என்பது உறுதி. ஆமென். அடுத்தது 2வது காரியம் பார்ப்போம். பேசாமல் இராதேயும், சங்கீதம் 83:1. அதுல வந்து 2வது காரியம் பேசுகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். என்னாகமம் 22 அதுல 1, 4, 5. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் அதுல 1, 4, 5 பார்ப்போம்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். அப்போ ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து. அப்போ ரெண்டாவது காரியம் வந்து என்னன்னா, இந்த மோவாப் தேசம். மோவாப் வந்து யாரு அப்படின்னா, மோவாப் வந்து ஒரு அருவருக்கப்பட்ட சந்ததி மூலம் வந்ததுதான் அந்த அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அந்த தேசத்துக்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அப்ப அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்போம் நாலாவது வசனம் பாருங்க. அந்த பாலாக் மோவாபன் பேயூரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு குமாரன் யாரு பிலேயாம், அவன் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிதான். இங்க பாருங்க 7வது வசனம் பாருங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு, அப்பா அவன் வந்து ஆண்டவருடைய நாமத்துல என்ன பண்றான்னா குறி சொல்லுகிறான். குறி சொல்லுதல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஜாதகம் பார்க்குதல், ஜோசியம் பார்க்குதல், நாள் பார்க்குது, கிழமை பார்ப்பது, புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ இந்த பிள்ளையாம் என்ன பண்றான்னா, அவன் குறி சொல்லுகிறான். குறி சொல்லி அதன் மூலம் ஆதாயத்தை அவன் சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே 22ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். 22:5-7. அப்போ அவன் பேயூரின் குமாரனாகிய இது பார்த்துட்டோம். பிலேயாம் இடத்தில் போய் அப்படி 7 அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாம் இடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் சொல்றாங்க. பிலேயாம் இப்ப பாலாக் 2 பேர் இருக்காங்க. அடுத்து 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் எழுந்தவர்களுடைய கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ சரிசி குறி சொல்லுகிறவன். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்ட பிரேயர் பண்ணும்போது தேவன் வந்து சொல்றாரு, ஓகே அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருக்காங்க, நீ அவங்களோட போன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க 22ஆம் வசனம் வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கும். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். ஆண்டவர் தான் போ சொல்றாரு. போ சொன்ன பிறகு ஏன் ஆண்டவர் கோபம் உண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுடைய வழிகள் என்ன அப்படின்னா மாறுபாடான வழிகளா இருக்கு. அவனுடைய மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற நம்முடைய கர்த்தருக்கு தெரியும். அவர் கண்டுபிடிச்சா அவனுடைய வழியில வந்து அதன் நிமித்தமாக தேவ கோபம் அவன் மேல் மூண்டதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல 23 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. அப்ப 24 கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். அப்போ ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானம் செய்வேன்னு சொல்லி இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, பிலேயாமுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, கழுதையின் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு நினைச்சா கழுதையும் திறப்பாரு, சிங்கமாயும் திறப்பாரு, சர்பத்தையும் திறப்பாரு, வாயை திறப்பார். அப்ப ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதனால எதை குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல என்ன பண்ணணும்னா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அதுல 28 பாருங்க. உடனே கர்த்தர் என்ன பண்றான், கழுதை வந்து கழுதையோட கண்களை ஆண்டவர் திறந்துட்டாரு. இவன் என்ன பண்றான், அந்த கழுதை சுவரோரமா போய் அவனுடைய காலை நசுக்குது. அப்ப அவன் என்ன பண்றான், கழுதையை அடிக்கிறான். 2 தரம் அடிச்சிடறான், திரும்ப 3வது தரம் அடிக்கிறான், 3 தரம் அடிக்கிறான். இப்ப கழுதை பேசுது. உடனே 28ஆம் வசனம் பாருங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கழுதை மூலம் அந்த ஆண்டவர் வந்து சில காரியங்களை உணர்த்துறாரு. அப்ப அந்த பிள்ளையானுக்கு கோவம் வருது, என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், இப்பயே உன்னை கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அதுலயே 31, 32 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கழுதை மூலம் பேசுறாரு ஆண்டவர். அப்பவும் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு உணர்வு இல்லை.
அந்த இருதயத்துல ஒரு உணர்வு இல்ல. ஏன் இப்படி கழுத பண்ணுது? இதுவரை இத்தனை நாள் என்ன சரியா சுமந்துகிட்டு போன கழுதை ஏன் இப்ப பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனா சக்தி, அதாவது அந்த சமயோகித புத்தி அது இல்ல. ஆவிகளை பகுத்து உணரக்கூடிய வர்ற அந்த இடத்துல இல்ல அவனுக்கு. அதனால அவனுக்கு அந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப அவன் சொல்றான். பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பிலேயாமின் கண்களை திறக்கிறாரு. வழியிலே உருவின பட்டயத்தோடு நிற்கிற யாரை பார்க்கிறாரு? தூதரை பார்க்கிறாங்க. பார்த்து என்ன பண்ற? உடனே தலை குனிந்து பணிந்து கொண்டான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பேசுறாரு. 32 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். நம்மளுடைய வழிகள், நம்ம நடக்கிற அன்றாட பாதையில நம்ம நடக்கிற வழிகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும், பேசணும், சொல்லணும், எல்லாமே பண்ணணும். ஆனா நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடா இருக்கும்போது அவர் எப்படி வருவார்? எதிரியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ கழுதை மூலம் பேசுகிறார். என்னன்னா அந்த தீர்க்கதரிசியின் மதியனத்தை வந்து ஆண்டவர் உணர்த்துவதற்கு ஒரு கழுதையை பயன்படுத்துகிறார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம். அப்போஸ்தலர் 22 அதுல 10, 18, 21 பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 22 அதுல 10. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். இது யாரு? பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் கூட எப்படி பேசுகிறவரா இருக்கிறார், இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம தேவன் என்ன பேசாத தேவனா? நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ களிமண்ணோ மரமோ இல்ல, அவர் பேசுகிற தேவன் அப்படின்றதுக்கு நமக்கு இந்த வசனம் சாட்சியா இருக்கிறது. அதிலே 16 பாருங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அடுத்து 18, அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு. அந்த இடத்துல ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுது. உடனே என்ன சொல்றாரு? நீ தாமதிக்காத, சீக்கிரமா எழுந்து போ அப்படின்ட்டு எப்படி நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் பாத்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அடுத்தது 21 பாருங்க. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாக புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். பவுல் அப்போஸ்தலன் ஒரு எபிரேயன் தான், பென்யமீன் கோத்திரத்தான். அப்போ இவர் வந்து ஒரு என்னன்னா கமாலியலுடைய பாதத்துல அமர்ந்து எல்லாவற்றையும் சாஸ்திரங்கள், கல்வி, வேத ஞானம், அறிவு எல்லாவற்றையும் பெற்றவன் தான். அவன் நல்ல ஒரு பிரைட், ஒரு இன்டெலிஜென்ட், அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவன் பயன்படுத்துகிறார். புறஜாதிகளுக்காக தேவன் வந்து பவுலை பயன்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நீ எழுந்து தமஸ்குக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 22 அதுல 18 படிச்சுட்டேன். 22, 11 வாசிப்போம். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடினால் என்னோடு இருந்தவர்களை கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்கு வந்தேன். அப்போ வந்து இவனுக்கு வந்து இவன் அவனுடைய எப்படி ஆண்டவரை சந்திச்சாரு அந்த கதையெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புறஜாதிகளிடத்தில் இவன் அனுப்புறாரு. அப்ப இவன் போறான். அடுத்தது 23 அதுல பாருங்க 11 வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கர்த்தர் பவுலின் அருகே நின்று, அப்படி பாருங்க, அதை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இதை படிக்கும்போது இவன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். இவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஆளு, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆளு, கர்த்தருக்காக பாடுகளை வந்து நல்லா, இவன் வந்து பாடுகளை அனுபவிச்ச ஒரு மனுஷன். அவன் ஜெபிக்கும் போதோ ராத்திரியில தூங்குறாருன்னு தெரியாது, கர்த்தர் பவுலின் அருகே நின்று, ஒரு கால் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். அப்போ கர்த்தர் வந்து பவுலின் அருகே நிற்கிறான். இன்னைக்கு நம்ம இங்க 18, 20 பேர் இருக்கலாம், கூடி இருக்கோம். நம்ம பக்கத்துல என்னைக்கு கர்த்தர் நின்று பேசினார் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுவாரு, அவங்களுக்கு தான் சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணுவார் நினைக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தரை நாம யாரெல்லாம் நம்ம தேடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோமோ, அவர்கள் மத்தியில் கர்த்தர் இருப்பார், அவர்களுக்கு தன்னுடைய சீக்ரெட்டை வெளிப்படுத்துவார். அப்போ பவுலின் அருகே நின்ற தேவன் நம்ம கிட்டையும் அருகில நிற்பார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நம்ம இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம்ம காணலாம். இன்னும் ஏன் இன்னும் நமக்கு இந்த காரியம், இந்த என்னன்னா பவுல் கிட்ட நின்ன தேவன் ஏன் இன்னும் நம்ம கிட்ட நிக்கலனா, நம்ம இடத்துல இன்னும் பூரண அர்ப்பணிப்பு இல்லை.
அப்ப அந்த டெடிகேஷன் வேணும், அந்த கீழ்ப்படிதல் வேணும். கர்த்தர் சொல்ற எல்லாத்துக்கும் ஏன் என்ன எதுக்கு நம்ம கேட்க கூடாது. அப்போ வந்து ஒரு சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர் வேணும், ஒரு கீழ்ப்படிதல். அந்த டெடிகேஷன் இருக்கும்போது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவர். அத வந்து பாடுறாங்க பாருங்க. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் அப்படி நம்ம பாட்டு பாடுறோம். ஆனா பாடுனாலும் நம்ம வந்து அதை வந்து சிந்திக்க வேண்டும், செயலில் நம்ம வந்து காட்ட வேண்டும் அந்த விசுவாசத்தை. அப்போ நம்மை பூரணமாக அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மையும் எடுத்து அழகா பயன்படுத்துவாரு. அந்த பவுலுக்கு கிடைத்த அதே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள், அதை காட்டிலும் மேலான காரியத்தை நமக்கு அவரால் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, நான் செய்த காரியங்கள் அல்ல, இதை விட மேலான காரியங்கள் பெரிதானவர்களை நீங்க செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால பவுலை பயன்படுத்தி தேவன் நம்மையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அடுத்து 3வது பாருங்க, தேவனே சும்மா இராதேயும். அவர் வந்து சும்மா இருக்கிறவரா? யாத்திராகமம் 14:14 வாசிப்போம். யாத்திராகமம் 14:14 பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ தேவன் நமக்காக வந்து என்ன பண்ணுவாருன்னா யுத்தம் பண்ணுவார். நம்மள என்ன சொல்றாரு அப்படின்னு, நீங்க சும்மா இருங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சும்மா இருக்க விடக்கூடாது. ஆண்டவரை அலட்டிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பதில் கிடைக்கும். நான் சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எங்க குடும்பத்தை பத்தி பிரீத்தி சொல்லியிருப்பா. 7 பொண்ணு 1 பையன், 8 பேரு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவரை அறியாத அந்த நாட்களே தேவன் எனக்கு கொஞ்சம் கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தாரு. எப்பவுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட். அதனால என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பா கிட்ட, எங்க அப்பா ஹெட் மாஸ்டர், அம்மா டீச்சர், ஃபீஸ் கேட்கணும். ஃபீஸ் கேட்கும்போது என்ன பண்ணுங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீ போய் கேளுடி, நீ கேட்டதான் அப்பா தருவாங்க. உடனே நான் போய் முன்னாடி போய் நின்று எங்க அப்பா கிட்ட, எல்லாரும் பின்னாடி நிற்பாங்க. அப்பா எங்களுக்கு ஃபீஸ் வேணும். ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அந்த கடைசி நாள் எப்பவோ அதுக்கு முந்தா நாள் தான் எங்க அப்பா தருவாங்க. அது வரைக்கும் தரவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த கடைசி நாள் 20ஆம் தேதி எங்க அப்பா சொல்லி, எனக்கு 10ஆம் தேதிக்குள்ள வேணும், இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறாச்சு. அதனால எங்க அப்பாவுக்கு பயம், எங்கடா இவர் ஸ்கூலுக்கு போகாம ஸ்ட்ரைக் பண்ணிடுவான்னு உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படியாக நான் பிடிவாதம் பிடித்தவளா இருந்தேன். எல்லா காரியங்களும் எனக்கு வந்து அப்படி கொஞ்சம் ஜெயத்தை கொடுத்தார் கர்த்தர். அதே நான் என்னை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்காக பிடிவாதமா நிற்கும்படி என்னை வந்து அப்படியே அந்த ஆவிக்குரிய அந்த ஒரு பிடிவாதத்துல ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு பிடிவாதமா நிற்பேன். எங்க அப்பா என்னுடைய யாரு, நம்மை படைத்த அப்பா, அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கேட்டு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள அந்த பிடிவாதம் எனக்கு உதவி செய்தது. இன்னைக்கு அது அப்படியே ஆவிக்குரிய பிடிவாதமா மாறிவிட்டது. அப்படியே நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை நம்ம விடக்கூடாது, அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. நம்ம சும்மா இருக்கலாம், அவர் வந்து நம்ம சும்மா இருக்கவே விடக்கூடாது. அதான் யாத்திராகமம் 14:14 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாப்போம், தானியேல் 1ஆம் அதிகாரம். இப்போது நம்ம சும்மா இருக்காத தேவன் நம்ம என்ன பண்றன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனம் பாருங்க. தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இப்ப பாருங்க, இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டுட்டான். அப்ப அந்த யூத ஜனங்கள், அதில் அழகான வாலிபர்கள், நல்ல அறிவில் சிறந்த வாலிபர்கள், ராஜ குலத்தார், அவர்கள் சிலரை என்ன பண்றாங்கன்னா, 1 மாசம் இல்லாதவர்கள், அந்த 3வது வசனம் வாசிக்கும் போது இருக்கு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அனனியா, மிஷாவேல், அசரியா அவர்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு பெல்ஷாத்சார்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அந்த 8வது வசனம் தான் முக்கியமான வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ இந்த வாலிபர்களை வந்து நாடு கடத்தி கொண்டு போறாங்க, அடிமைகளை கொண்டு போறாங்க, ஒரு சிறை கைதிகளை
அடிமைகளா கொண்டு போறாங்க. அங்க வந்து ஃபேமிலி கிடையாது, கடவுள் கிடையாது. ஏன்னா எருசலேமை விட்டு அவங்க எங்க போறாங்க? பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசம் அருவருக்கப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. அவங்க இனி எப்படி வாழ்ந்தா என்ன? ஏன்னா அடிமைகள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள். நினைச்சிருந்தா அவங்க எப்படி வேணா வாழலாம். ஆனா அவங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறாங்க. வாலிப பசங்க எப்படி தீர்மானம் பண்றாங்க பாருங்க. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. ஏன் அப்படின்னா அங்க எல்லா விதமான மாமிசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சில ஸ்காலர்ஸ் இது பண்ணி ப்ரீச் பண்ணி நான் கேட்டிருக்கேன். பன்றியின் மாமிசம் இருக்கும். அந்த பன்றியின் ரத்தத்தை வடிய விட்டு அந்த அவங்களுடைய தெய்வத்துக்கு வந்து பூஜிப்பாங்களாம். பூஜிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆகாரத்தை அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்களாம். அப்ப இந்த அருவருப்புகளை எல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம்? புறஜாதிகள் மத்தியிலே வாழ்கிறோம். இல்லைன்னா நம்ம 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 வீட்டுக்கே யாரோ ஒரு பெரிய அதிகாரி வராங்க. நம்ம ஒர்க் பண்ற ஸ்பாட்டா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம். நல்ல பெரியவங்க வரும்போது நம்ம வந்து சுவிசேஷத்தை நம்மால அறிவிக்க முடிகிறதா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயோ, இவ்வளவு பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நமக்கு வந்து ஒரு பயம் வருது, ஒரு தயக்கம் வருது. ஆனா இவன் பாருங்க, அடிமையா கொண்டு போகப்பட்ட தானியேல், அந்த சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட தானியேல் எப்படி தன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அதற்கு கிடைத்த பதில் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதுல 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்ப. நீ என்ன செஞ்ச தப்பு செஞ்சான் பாருங்க. 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அவன் செய்த காரியம் என்ன? ஜெபிக்கிறான். யாரை நோக்கி ஜெபிக்கிறான்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவன் யெகோவா தேவனாகிய எபிரேய தேவனாகிய கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவினுக்கு அவன் ஜெபம் பண்றான். அதற்கு கிடைத்த பதில் என்னாச்சு? உடனே சிங்க கபி. அப்ப சிங்க கபில தூக்கி போடுறாங்க. அப்ப அந்த ராஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னா நித்திரை வரவில்லை. நித்திரை 18 பாருங்க. பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வார்த்தை முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அப்ப அந்த ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னா, தானியேல் மேல அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிற ராஜா, தானியேல் மேல் ஒரு குற்றமும் சுமத்த முடியாத தானியேலை நேசிக்கிற ராஜா, பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்த அந்த பிரதானி யாரு? தானியேல். அப்போ இவனை போய் சிங்ககபில தூக்கி போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேதனை. நைட்ல தூங்கல, ஒரு மியூசிக் எதையும் ஒண்ணு கேட்கல, சாப்பிடல. அப்படி அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதிகாலையில வராரு. அப்ப பாருங்க, அந்த 22வது வசனம் கேட்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு யாரு கேட்கிறாரு? புறஜாதிகளுடைய ராஜா. அவர் வந்து தானியேலை பார்த்து கேட்கிறார் 20வது வசனத்துல. அப்ப 22ல பாருங்க, தானியேலுடைய பதில் எப்படி வருகிறது? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் ஒரு சேதம் காணப்படவில்லை. அப்போ தானியேலின் மேல் குற்றம் சாட்டின அந்த மனுஷரை என்ன பண்ணாங்க? சிங்க கபில தூக்கி போட்டாங்க. அவர்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் குடும்பமா தூக்கி போட்டாங்க. அந்த சிங்கங்களின் கெபிகளின் அடியில போய் சேருவதற்கு முன்பதான் சிங்கங்கள் பாய்ஞ்சு அவங்களை என்ன பண்ணி எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இன்றைக்கு நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருக்கு விரோதமாய் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்காக யுத்தம் பண்ண ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்போ சிங்கம் கிபியை போன்ற பிரச்சனை வரலாம், அக்கினி சூளை வரலாம். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்னடாது இன்னும் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கனே, இன்னும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, இப்படி பிளக்சுவேட் ஆகுது என்னுடைய ரிப்போர்ட் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. என்னுடைய பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வரலையே, என் ஜபத்துக்கு இந்த பதில் கிடைக்கலன்னு சொல்லி கலங்கி தவிக்காதீங்க. சிங்க கிபியா இருக்கலாம், இல்ல அக்கினி சூளையா இருக்கலாம். அதை நின்று விடுவிக்க வல்லவர் நம் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பாருங்க, சிங்கங்களின் கெபி. இப்ப ராஜாவின் நித்திரையை கலைந்தது, ஒரு சேதமும் இல்லாத எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது பாப்பீங்க ஒரே வசனம், யோபு 38ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனம் பாருங்க. யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீங்க இருந்தாய். அப்போ இம்மட்டுமா மிஞ்சி வராதே. ஆண்டவர் சொல்றாரு என்னன்னாக்கா, யோபுவை பார்த்து கேட்கிறாரு. அப்போ யோபுவோட பிரச்சனைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது சொல்றாரு, இதே போல நமக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு.
திராணிக்கு மேலாக நம்முடைய தேவன் சோதிக்க மாட்டாரு. இம்மட்டுமா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமைங்க அடங்க கடவுதுன்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அதனால இங்க இருக்கிற சகோதரிய, என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை நம்ம நோக்கி ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோட காத்திருக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருகிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால தைரியமா இருங்க. அதான் பக்தன் பாடுறாரு, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் அப்படின்னு லக்கை நோக்கி நம்ம வந்து நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை அப்ப அந்த பெற்றுக்கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஓட வேண்டும், தொடர்ந்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொள்ளுகிறவரையில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிரீடத்தை, அந்த அழிவில்லாத அந்த நித்திய கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் வரை நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. திரும்ப தானியேலுக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனம் பாருங்க. தானியேல் 3:1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியில நிறுத்தினான். இப்ப தானியேலுக்கு சோதனை முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அடுத்த ஒரு சோதனை வருது பாருங்க. இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, பாபிலோன் மாகாணத்துல வந்து 60 முழ அகலம் 60 முழ உயரம்னு ஒரு பொற்சிலையை பண்ணிவித்தவன் என்ன சொல்றான், எல்லாரும் இதை வணங்க வேண்டும், இதை நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த 5, 6 வசிச்சோம்னா அப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு சோதனை வருகிறது. ஒரு பெரிய பொற்சிலை நிறுத்தி என்ன பண்றான், அதை வணங்க வேண்டும் எல்லாருக்கும் தேசத்தோட எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து பணிந்து கொள்ளாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா தைரியமா நிக்கிறாங்க. கிடைத்த பதில் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? அதே 3ஆம் அதிகாரம் 16 பாருங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரை, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறத ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடைசியில இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, நீங்க நிறுத்தின சிலையை நாங்க வணங்க முடியாது, ஆராதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே தைரியமா நிக்கிறாங்க. உடனே அதுக்கு என்ன பதில் கிடைச்சிச்சுனாக்க பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, இவங்களை எல்லாம் தூக்கி என்ன பண்ணாங்க, அக்னி சூளையில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 25 அதுலயே பாருங்க, 25 பார்ப்போம். அதற்கு அவன் இதோ 4 பேர் இந்த 4 பேர் விடுதலைய அக்னியின் நடுவிலே விழாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, அந்த அக்னி சோலையில தூக்கி போட்டாங்க. அந்த 16 இந்த காரியத்தை சொல்ல எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 3 பேரும் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த 17 வாசிக்கும் போது அப்ப இவங்க சொல்றாங்க, எரிகிற அக்னி சோலைக்கும் ராஜாவை உங்களுடைய கைக்கும் நீங்களுக்கு விடுவிப்பார், அவர் விடுவிக்காம போனாலும் நாங்க என்ன பண்றது, நீங்க நிறுத்தின சிலையை வந்து நாங்கள் வந்து ஆராதிப்பதில்லை, வணங்குவதில்லைன்னு சொல்றாங்க. உடனே வந்து 7 மடங்கு அதிகமாய் சூடாக்குறாங்க. சூடாக்கி என்ன பண்ணாங்க, அக்னி சூளையில எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 21ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்போ ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்னி ஜோலை வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. கட்டி தூக்கிட்டு போடுறாங்க, பலசாலிகள் போடுறாங்க, அவர்களை வந்து கொன்று போட்டது எது, அக்னி ஜுவாலை. ஆனா இவங்க எப்படி விடுதலையோட நடந்தார்கள் சொல்லிட்டு அந்த 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ 24 பாருங்க, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி கேட்கிறாரு, என்னது இது, நம்ம 3 பேர் தானே போட்டோம், எப்படி விடுதலைய 4 பேர் உலாவுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. தேவன் அங்கே அற்புதத்தை செய்கிறார். அப்போ ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினான். எரிகிற அக்னி சூளை, எரிகிற அக்னி சூளையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, தப்புவித்தார்.
தப்புவிப்பார். தப்புவித்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இனியும் நம்மளுடைய பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலயும் நம்மை தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிக்க போகிறவர். அது போல சிங்க கெபியா இருந்தாலும் சரி, சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, அவர் நம்மை காத்திடுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு துன்பம் வரும், துக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அதன் மத்தியில நம்ம என்ன பண்ணணும்? சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அந்த விசுவாசம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவிற்குள்ள இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதும். அல்லேலூயா. நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவர். கடைசியா ஒரே ஒரு வசனம். இப்ப ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனம் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன வேணும்? அசையாத விசுவாசம், நம்பிக்கை வேணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர், நம்மை கைவிட மாட்டார். அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.